ஒரே ஊழியக்காரருக்கு 2 முறை ஒரே செய்தியை கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஜனங்கள் தண்டனைக்கு பயந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மனம் திரும்பினார்கள். தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் தேசம் முழுசும் என்ன செய்யணும்? வரும்படி தேவனுடைய கிரியைகளை பார்த்து தான் மனம் மாறுவாரே ஒழிய வாயின் வார்த்தையினால் மட்டும் அவர் நம்புகிறவர் அல்ல. வாயின் வார்த்தை முக்கியம், கிரியை அதை விட ரொம்ப முக்கியம். எல்லோரும் ஜோமனுமா இந்த 3:10 வசனத்தின்படி இப்படி ஒரு மனஸ்தாபம் ஜனங்களுக்குள்ளே வரும்படியாகும். இப்படிப்பட்ட ஒரு கிரியைகள் தேவன் செய்யும்படியாகவும் அழிப்பேன்னு சொன்ன ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தேசம் முழுவதும் ஒரு பெரிய மனம் திரும்புதல் வரும்படியாக தேசத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினை வராதபடி தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்படியாக எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சோத்திரம் 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 சோத்திரம். தேசம் முழுவதும் ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம். மனம் திரும்புதல் உண்டாகும்படியாக ஜெபிப்போம். ஆமென் 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 ஆமென். ஆண்டுடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாகணும். மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். தேசத்தில் ஆண்டுடைய தண்டனை இறங்காதபடி தேவனுடைய கிருபை இறங்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக எல்லோரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில் ஒரு மனஸ்தாபம் வரட்டும், ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். ஆண்டவரே, பொல்லாத வழியை விட்டு எல்லோரும் திரும்பட்டும். ஆண்டவரே, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஒரு பெரிய மனம் திரும்புதலின் ஆவியை தேவன் அனுப்பும்படியாக தேசம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் வரும்படியாக தேச தலைவர்கள் மத்தியில் பெரிய மாற்றங்கள் வரும்படியாக அவர் எடுக்கிற தவறான தீர்மானங்கள் யார் எடுத்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்களோ ஆளுங்கட்சி தலைவர்களோ யாராக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக